இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப டக்குனு அம்மா சொல்றாங்க ஏன்பா ரெடி பண்ண முடியலன்னா குத்துலாம்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுல அது ஒரு சின்ன பிரச்சனை அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி சமாளிக்க சரி சரி ஸ்கூல் டைம் ஆச்சு முதல்ல போய் குளி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம பையனை வந்து குளிக்கிறதுக்காக வரோம். அப்பதான் இங்க ஒரு சின்ன ஒரு கிணற காட்டுறாங்க. இந்த கிணத்துல இருந்து தான் இந்த ஒட்டுமொத்த கிராமத்துமே வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் சொல்லலாம். எவ்வளவு ஆழத்துல தண்ணி இருக்கு பாருங்க. சோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்து நல்லா சூப்பரா குளிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போனா பெட் மேல பார்த்தா யூனிஃபார்ம். ஒரே சந்தோஷம். புது யூனிஃபார்ம் என்னன்னு பார்த்தா நம்ம பையன் வந்து ஹை ஸ்கூலுக்கு போறான். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. ஒரு சாதாரண யூனிஃபார்ம். அதுக்கு அந்த குடும்பமே சேர்ந்துக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்ப கூட அவங்க பிரேயர் எப்படி இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல இதை விட மோசமா நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது நம்ம டெய்லருக்குன்னு வந்து இருக்கிற ஒரே ஒரு சொத்துன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த சைக்கிள் தான். அதை எடுத்துக்கிட்டு தான் வேலைக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வில்லியம் வீட்டுங்க பார்ப்பா எங்களுக்கு தான் படிப்பு கிடைக்கல, அதனால நாங்க இப்படி இருந்துட்டோம். ஆனா உனக்கு படிப்புன்ற ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீ மேல மேல போனோம், இந்த மண்டை நீ காப்பாத்தணும்பா அப்படின்ட்டு சொல்ல ஆடி போய்கிறாரு. வில்லியமும் ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கில்பர்ட்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு கூடவே அவனோட டாகும் நடந்து வருது. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம டெய்லருடைய குடும்பத்தை தான் காட்டுறாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்க விளை வச்ச பொருட்களை கொஞ்சம் மார்க்கெட்ல விற்கலான்னு வந்துடுறாங்க போல இருக்கு. இவங்க இதெல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த டிராக்டர் மாட்டு வண்டி இதெல்லாம் கிடையாது. நம்ம டெய்லருடைய ஒரே ஒரு சொத்தான இந்த சைக்கிளை வச்சு மட்டும் தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு வந்து விற்பாங்க. இந்த இடத்துல டெய்லருடைய மனைவியை பத்தி சொல்லி ஆகணும். அவங்க வாழ்நாள் முழுக்க தன்னுடைய கணவனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா மூத்த அக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிடிஸ்ல முடிச்சிட்டாங்க. யூனிவர்சிட்டில இருந்து லெட்டர் கூட வந்துடுச்சு. ஆனா இவங்க கிட்ட காசு இல்லாதனால இவங்களை வந்து படிக்க வைக்க முடியாம போயிடுச்சு. இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை வந்து அந்த பேசிட்டே இருக்கும்போது அப்ப ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ரேடியோ நியூஸ் கேட்டேன், பக்கத்து கிராமத்துல எல்லாம் பயங்கரமான வெள்ளம் இருக்கான், இந்த வருஷம் நமக்கு கூட பயங்கரமான ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு போகுது. கோஷம் போட்டு அரசியல்வாதி எல்லாம் போறாங்க. இதை பார்த்தாலும் நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துட்டு இவங்களா இருக்கானுங்களே, தேர்தல் வந்தா மட்டும் தான் நம்ம ஞாபகம் வரும், இல்லைன்னா நம்ம இருக்கிறோமா செத்தோமான்னு கூட இவங்களுக்கு தெரியாது, என்ன கேவலமான ஒரு ஜனநாயகம் உண்டாயுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அரசியல் இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபும் பொண்ணும் வந்து தேவையான வித்துட்டு வராங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சைக்கிள் போறாரு. போகும்போது நம்ம அக்காவும் ஒரு மாதிரி சைட்டை சீனே போறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா வில்லியமுடைய ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க ஹெட் மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்கூல்ல எந்த ஒரு வசதியுமே கிடையாதுதான்.